தெற்கு டெல்லியில் இருக்கும் கல்காஜி தொகுதி விஐபிக்கள் களமிறங்கி இருப்பதால் கவனம் ஈர்த்திருக்கிறது. ஆம் ஆத்மி சார்பில் சிட்டிங் முதலமைச்சர் அதிஷி, காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ அல்கா லம்பா, பாஜக சார்பில் முன்னாள் எம்பி ரமேஷ் பிதூரி ஆகியோர் போட்டியில் இருக்கின்றனர். இதுவரை 7 முறை தேர்தலை சந்தித்திருக்கும் கல்காஜி தொகுதியில் 3 முறை காங்கிரஸ் கட்சியும் 2 முறை ஆம் ஆத்மி கட்சியும் தலா 1 முறை பாஜக மற்றும் ஷிரோன்மணி அகாலிதள் கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தற்போது நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் கல்காஜி தொகுதியில் 1,06,083 ஆண் வேட்பாளர்கள், 87,617 பெண் வேட்பாளர்கள், 5 திருநங்கைகள் உட்பட 1,94,515 வாக்காளர்கள் உள்ளனர். கல்காஜி காளி கோயில், லோட்டஸ் டெம்பிள், இஸ்கான் கோவில் என பல முக்கியமான இடங்கள் இங்கு இருந்தாலும் தொகுதியின் ஒரு பகுதி தூய்மையான வளமான பகுதியாக விசாலமான சாலைகளுடனும் மற்றொரு பகுதி குறுகிய பாதைகள், மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலைகள், குப்பை கூலங்களாக காட்சியளிப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்து கொடுக்கும் ஒரு எம்எல்ஏவுக்காகத்தான் கல்காஜி தொகுதி மக்கள் காத்து கிடக்கின்றனர். இந்த தொகுதியில் இருந்து 2020ஆம் ஆண்டு 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷி தற்போது டெல்லிக்கே முதலமைச்சராகிவிட்டார். ஆனாலும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நாற்காலியை பாதுகாக்கும் செக்யூரிட்டி தான் என விமர்சிக்கின்றன எதிர்க்கட்சிகள். அதிஷியே தான் ராமனின் அரியாசனத்தை பாதுகாத்த பரதனை போல என கூறியிருக்கிறார். இந்த முறையும் அதிஷியை கல்காஜி தொகுதியில் களமிறக்கி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. அவரும் காங்கிரஸ், பாஜக தொடங்கி துணைநிலை ஆளுநர் வரை பலரையும் களத்தில் பந்தாடி அரசியல் செய்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அல்கா லம்பா மாணவர் பருவத்தில் இருந்தே அந்த கட்சியில் பயணித்து வந்தவர். ஆனால் 2014ஆம் ஆண்டு திடீரென காங்கிரஸில் இருந்து விலகியவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார். 2015இல் சட்டப்பேரவை தேர்தலில் அவரை சாந்தினி சௌக் தொகுதியில் களமிறக்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால். எம்எல்ஏவாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்த அல்கா லம்பா 2019இல் எல்லாம் ஆம் ஆத்மியை விட்டு வெளியேறி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே வந்துவிட்டார். அவரை 2020இல் மீண்டும் அதே சாந்தினி சௌக் தொகுதியில் களமிறக்கிவிட்டது காங்கிரஸ். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. தற்போது தன்னை முதல் முறை எம்எல்ஏவாக்கிய அதே ஆம் ஆத்மி கட்சியின் முதலமைச்சரையே எதிர்த்து போட்டியில் குதித்திருக்கிறார் அல்கா லம்பா. பாஜக சார்பில் போட்டியில் இறங்கியிருக்கும் ரமேஷ் பிதூரி சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு அரசியல்வாதி. 2003இல் துக்லகாபாத் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற ரமேஷ் பிதூரி அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு தெற்கு டெல்லியில் இருந்து எம்பியாக தேர்வாகி மக்களவைக்குள் நுழைந்தார். 2019இலும் இதே தொகுதியில் வென்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குன்வார் டானிஷ் அலி என்கிற முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினரை அவைக்குள் வைத்தே தீவிரவாதி என அழைத்து சர்ச்சையை கிளப்பினார். கட்சி சார்பின்றி ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரமேஷ் பிதூரிக்கு எதிராக திரும்பியதால் பாஜகவே அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்தார். 2024 மக்களவை தேர்தலில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது கல்காஜியில் களமிறக்கிவிட்டிருக்கிறது பாஜக. அங்கும் கூட பிரச்சார களத்தில் நின்று சக போட்டியாளரான முதலமைச்சர் அதிஷியின் தந்தை பெயர் குறித்து தரக்குறைவாக பேசி அதிஷியையே அழுக வைத்தார். இன்னொரு பக்கம் வெற்றி பெற்றால் பிரியங்கா காந்தியின் கன்னங்களை போல ரோடு போட்டு தருவேன் என வாக்குறுதி கொடுத்து காங்கிரஸ் கட்சியிடமும் வாங்கி கட்டிக் கொண்டார். 1993ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படியாவது கல்காஜியை கைப்பற்றி விடலாம் என கனவு கண்டு கொண்டிருக்கும் பாஜகவின் கனவில் அவ்வப்போது சர்ச்சை பேச்சுக்களால் சொல்லெறிந்து வருகிறார் ரமேஷ் பிதூரி. கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லி சட்டப்பேரவைக்குள்ளேயே நுழைய முடியாத காங்கிரசும் எப்படியாவது கல்காஜி தொகுதியை வென்று அல்கா லம்பாவை எம்எல்ஏவாக்க முயற்சிக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியோ சிட்டிங் முதலமைச்சரை தோற்கவிடக்கூடாது என்று முட்டி மோதி உழைக்கிறது. வெற்றி யார் பக்கம் இருக்கப் போகிறது என்பதை பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம்.